இன்றைக்கி நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம்னா 11th ஃபஸ்ட்டு சாப்டர் த லிவிங் வேர்ல்டு இங்கிலீஷ் மீடியம் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த சாப்டரோட ஓவர்வியூ நம்ம பார்த்துட்டோம். அந்த ஓவர்வியூ பார்த்துட்டு இந்த வீடியோ வந்தீங்கன்னா இந்த சாப்டர் ஒரு ஃப்ளோவாக ஒரு கண்டினியூட்டியாக எந்த ஒரு ஸ்ட்ரகிள் இல்லாமல் ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டைவர்சிட்டி இன் தி லிவிங் வேர்ல்டு. இந்த வேர்ல்டு டோட்டலாக 4%, 3% வாட்டராலையும் 1% லேண்டாலையும் டெரஸ்ட்ரியலாலையும் கவர் ஆகிருக்கு. இந்த பிளேசஸ் எல்லாம் அனிமல்ஸ் அண்டு பிளான்ஸ் சர்வே பண்ணிட்டுருக்கு. அந்த அனிமல்ஸ் பிளான்ஸ் சர்வை பண்ண முடியாத பிளேசஸ் கூட மைக்ரோப்ஸ் சர்வே பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் போலார் ஐஸ்கேப்ஸ் டு வால்கனிக் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ். போலார் ஐஸ்கேப்னா துருவ பனிப்பாதைகள், போலார் ரீஜன், அந்த பிளேஸில் -10 செல்சியஸ் இருக்கும், ரொம்ப கூலிங்காக இருக்கும். அந்த பிளேஸில் மைக்ரோப் சர்வே பண்ணிட்டுருக்கு. ரொம்ப ஹாட்டாக இருக்கிற ஒரு காஃபியை நம்ம காலையில் எழுந்தோடனே மட்டன் குடிக்க முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட இருக்கிற ஹாட்டாக இருக்கிற பிளேஸில் கூட ஆர்கானிசம் சர்வே பண்ணிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்த்தோம்னா ஷாலோ லேகன்ஸ் டு டீப்பஸ்ட் ஓஷன். ஆழம் இல்லாமல் இருக்கிற பகுதியிலேருந்து ரொம்ப ஆழமாக இருக்கிற பகுதியில் கூட ஆர்கானிசம் சர்வே பண்ணிட்டுருக்கு. கிணத்துல குளிக்கும் போதும் ஒரு 10, 15, 20, 25, 30 ஃபீட்டு கீழே போகனா ப்ரெஷர் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும், காது ரொம்ப அடப்பாக இருக்கும். ஆனால் டீப் சீல அதோட ரொம்ப ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட பிளேசஸ் கூட ஆர்கானிசம் சர்வே பண்ணிகிட்ருக்கு. நெக்ஸ்ட்டு ட்ரோபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் டு பேட்ச்டு டெசர்ட். ஏர் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ரெயின்ஃபாலாக இருக்கிற ஃபாரஸ்ட்டு தான் ட்ரோபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் சொல்லுவாங்க. ப்ளஸ் பார்த்தோம்னா அங்கே டெம்பரேச்சரும் இருக்கும். நெக்ஸ்ட்டு பேட்ச் டெசர்ட்னா ரொம்ப வறண்ட பாலைவனம், ரொம்ப காஞ்சி போயிருக்கிற பாலைவனத்துலேயும் ஆர்கானிசம் சர்வே பண்ணிகிட்ருக்கு. பயோட்டிக் ஃபேக்டர், ஏபயோட்டிக் ஃபேக்டர். Biotic factor means living organism. For examples, plants and animals. Abiotic factors. Examples, soil, water, weather, sunlight, climate, air, wind, minerals. இந்த ஆர்கானிசம் சர்வே பண்ணோம்னா மஸ்ட்டு கண்டிப்பாக எக்கோசிஸ்டம் தேவை. அந்த எக்கோசிஸ்டம் என்னென்னா பார்த்துருவோம். இந்த எக்கோசிஸ்டம் இல்லைன்னா ஆர்கானிசம் சர்வே பண்ண முடியாது. A community of biotic and abiotic. பயோட்டிக் அண்டு ஏபயோட்டிக். ஓகே, ஒரு கம்யூனிட்டி, ஒரு தமிழ் சொல்ல போனால் ஒரு குழு வாழ்க்கை, ஒரு காலனியை ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட்டு அதுக்கு இருக்கிற இன்டர் ரிலேஷன்ஷிப்ஸ் பயோட்டிக் ஃபேக்டருக்கும் ஏபயோட்டிக் ஃபேக்டருக்கு இருக்கிற இன்டர் ரிலேஷன்ஷிப் தான் எக்கோசிஸ்டம். ஏஜி டான்சில் அப்படிங்கிற வார்த்தை தான் 1935 இது எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஓகே, பயோட்டிக் அப்படின்னா லிவிங் ஃபேக்டர்ஸ், ஏபயோட்டிக் அப்படின்னா நான் லிவிங் ஃபேக்டர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பயோடைவர்சிட்டி. பயோடைவர்சிட்டினா என்ன அப்படின்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்பீஷிஸ் ப்ரெசன்ஸ் இன் எ பர்டிகுலர் எக்கோசிஸ்டம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பாண்டு எடுத்துப்போம், குளம். பாண்ட் இஸ் ஏ எக்கோசிஸ்டம். அந்த எக்கோசிஸ்டத்தில் இன்செக்ட்ஸ், வார்ம்ஸ், ஃபிஷ்ஷஸ், பேர்ட்ஸ், ஸ்னேக்ஸ், பைட்டோ பிளாங்க்டான், ஜூ பிளாங்க்டான் சர்வே பண்ணும். பைட்டோ பிளாங்க்டான், ஜூ பிளாங்க்டான், ஈச் அண்ட் எவ்ரி அனிமல்ஸும் பார்த்தோம்னா செப்பரேட் ஸ்பீஷியஸ். இந்த நிறைய ஸ்பீஷியஸ் ஒரு பர்டிகுலர் எக்கோசிஸ்டம் சர்வே பண்ணுது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தாங்க பயோடைவர்சிட்டி. வால்டர் ரோசன் அப்படிங்கிறவர் பயோடைவர்சிட்டி வேர்டை முதல்ல இன்ட்ரோ பண்ணார். இன்ட்ரோ பண்ணுறதுன்னா அறிமுகப்படுத்துறது. நெக்ஸ்ட்டு இடி வில்சன் பார்த்தோன்னா இதை டிஃபைன் பண்ணார். டிஃபைன்னா வரையறுத்தல், டிஃபைன்னா அதோட கான்செப்ட் அண்டு எய்மை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பேர் தாங்க டிஃபைன். இப்போது பயோட்டிக் ஃபேக்டர்ஸ், ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ், அதாவது லிவிங் ஆர்கானிசத்துக்கும் நான் லிவிங் ஃபேக்டர்ஸுக்கும் இருக்கிற டிஃப்ரென்சஸ் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு டிஃப்ரென்சஸ் செல்லுலார் ஆர்கனைசேஷன். இப்போது லிவிங் ஆர்கானிசம்னா கண்டிப்பாக அதில் செல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். செகண்டு மெட்டபாலிசம், தமிழ் சொன்னால் வளர்ச்சிதை மாற்றம்னு சொல்லுவாங்க. அந்த மெட்டபாலிசம் மஸ்ட்டு கண்டிப்பாக ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். தேர்டு பார்த்தோம்னா நியூட்ரிஷன், அதாவது ஃபீடிங், ஃபுட்டு கண்டிப்பாக இன்டேக் பண்ணி ஆகணும் எனர்ஜிக்காக. நெக்ஸ்ட்டு ரெஸ்பிரேஷன்னா இன்டேக் ஆஃப் ஆக்சிஜன், அவுட்டேக் ஆஃப் CO2, அதாவது கேஸஸ் அட்மாஸ்பியர்லேருந்து பாடிக்கும், பாடியிலேருந்து அட்மாஸ்பியருக்கும் எக்ஸ்சேஞ்ச் ஆகணும். அதுக்கு பேர் தான் ரெஸ்பிரேஷன். நெக்ஸ்ட்டு க்ரோத். இப்போது ஒரு 3 years முன்னாடி ஒரு கவுலேருந்து ஒரு கால்ஃப் பார்ன் ஆகுது, நியூ பார்ன் ஆகுது. அந்த கால்ஃப் அப்படியே இருக்காது, டெவலப் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா க்ரோத் ஹார்மோன் மூலமாக டெவலப் ஆகும். அந்த க்ரோத் பார்த்தோம்னா லிவிங் ஆர்கானிசம் மட்டும்தான் இருக்கிற ஸ்பெஷல் கேரக்டர். அதுக்கு நான் லிவிங் ஃபேக்டர்ஸுக்கு அது இருக்காது, அதாவது ஏபயோட்டிக் ஃபேக்டருக்கு இருக்காது. நெக்ஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலி. இப்போ அட்மாஸ்பியர்லேருந்து ஒரு ஃபோர்ஸ் வருதுன்னா அதுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். இன்கேஸ் யாராவது கூப்பிட்டாங்கன்னா
இப்போ என் பேர் சொல்லி கூப்பிட்டாங்கன்னா பிரபுன்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னா நான் திரும்பி பார்ப்பேன். ஏன்னா அந்த வாய்ஸ் எனக்கு கேட்குது. அது பார்த்தோன்னா அந்த ரெஸ்பான்ஸுக்கு நான் அந்த ஸ்டிமுலிக்கு பார்த்தோன்னா நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். லிவிங் ஆர்கானிசம் ஸ்டிமுலேஷனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு மூமெண்ட். ஆர்கானிசம் ஒன் பிளேஸ்லேருந்து அனல் பிளேஸுக்கு மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள்னா ரீப்ரொடக்ஷன், ஃபீடிங் அண்ட் ஷெல்டர் இதுக்கெல்லாம் மூவிங் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு ரீப்ரொடக்ஷன்னா இப்போ ஒரு ஸ்பீசிஸ் ஆர்கானிசம் இருக்குன்னா அந்த ஆர்கானிசமோட கவுண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணுறது. ஆர்கானிசம் ஏசெக்சுவல் மூலமாகவும் செக்ஷுவல் மூலமாகவும் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்கிரீஷன். பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸிக் மெட்டீரியலை ரிமூவ் பண்ணுறதுக்கு பேர் தான் எக்ஸ்கிரீஷன், ரிமூவல் ஆஃப் டாக்ஸிக் மெட்டீரியல் ஃப்ரம் தி பாடி. நெக்ஸ்ட்டு அடாப்டேஷன்னா ஒரு நியூ அட்மாஸ்பியரில் ஒரு ஸ்பீசிஸ் என்ட்ரு ஆகுதுன்னா ஒரு ஆர்கானிசம் என்ட்ரு ஆகுது, அந்த அட்மாஸ்பியருக்கு பாடியை சேஞ்ச் பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட்டு ஹீமோஸ்டாசிஸ்னால் பாடியோட ப்ராசஸ் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது. நம்ம ஹியூமன் பீயிங்கோட பாடி டெம்பரேச்சர் 37 டிகிரி செல்சியஸ். இந்த 37 டிகிரி செல்சியஸை அப் அண்ட் டவுனாக இல்லாமல் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது. ஃபார் அனதர் எக்ஸாம்பிள் பிளட் பிஹெச். பிளட்டோட ஹியூமன் பிளட் பிஹெச் எவ்வளோன்னா 7.4. இந்த 7.4 அப் அண்ட் டவுனை ஏறக்குறைய இல்லாமல், அதாவது ஆசிடாகவும் இல்லாமல் அல்கன் இல்லாமல் பேஸாகவும் இல்லாமல் ப்ராப்பராக அப்படியே மெயின்டைன் பண்ணுறது. அதுக்கு பேர் தான் ஹீமோஸ்டாசிஸ். கண்டினியூஸாக நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா நீட்ஸ் ஃபார் கிளாசிஃபிகேஷன். அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் அனிமல்ஸை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு பேர் தாங்க கிளாசிஃபிகேஷன். நெக்ஸ்ட்டு குரூப்டு இன் கன்வீனியன்ட் கேட்டகரிஸ் பேஸ்ட் ஆன் ஈஸிலி அப்சர்வபிள் கேரக்டர்ஸ். அந்த அனிமல்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணுறாங்கன்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸாக அரேஞ்ச் பண்ணுறாங்க. அது எது மூலமானா பேஸ்ட் ஆன் ஈஸிலி அப்சர்வபிள் கேரக்டர். எக்ஸாம்பிளாக ஸ்கூல் எடுத்துப்போம். யூகேஜி எல்கேஜி ஒரு செப்பரேட்டாக ஒரு செக்ஷன். நெக்ஸ்ட்டு 1 to 5th ஒரு செக்ஷன். நெக்ஸ்ட்டு 6th to 8th ஒரு செக்ஷன். 9th to 10th ஒரு செக்ஷன். நெக்ஸ்ட்டு 11th to 12th ஒரு செக்ஷன். இப்படி டிஃப்ரெண்ட் செக்ஷனாக பிரிக்கிறாங்க. அதே போல் தான் அனிமல்ஸையும் டிஃப்ரெண்ட் கேட்டகரியாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அது எப்படின்னா ஈஸிலி அப்சர்வபிள் கேரக்டர். ஃபார் எக்ஸாம்பிளாக இப்போ மேமல்ஸ் எடுத்துப்போம். பாலூட்டிகள், ஹியூமன் பீயிங். இதெல்லாம் மேமல்ஸ் அப்படின்னா இயர் பெண்ணாக இருக்கணும், நெக்ஸ்ட்டு மேமரி கிளாண்ட் இருக்கணும், நெக்ஸ்ட்டு ஹேர்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் அது மேமல்ஸ். ஈஸியாக அப்சர்வ் பண்ணக்கூடிய கேரக்டர் மூலமாக கிளாஸிஃபை பண்ணுறதாங்க கிளாஸிஃபிகேஷன். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அந்த கேட்டகரியை சயின்டிஃபிக்கலாக டேர்ம் பண்ணுற வேர்டு தான் பார்த்தோம்னா டாக்ஸா, சயின்டிஃபிக் டேர்ம் யூஸ்டு ஃபார் கேட்டகரிஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த டாக்ஸா என்னென்னா ஆல் லிவிங் ஆர்கானிசம் கிளாஸிஃபைடு இன்டு டிஃப்ரெண்ட் டாக்ஸா. எல்லா லிவிங் ஆர்கானிசமும் டிஃப்ரெண்ட் டாக்ஸாவாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய சயின்ஸ் பார்த்தீங்களா, அந்த அறிவியல், அதுக்கு பேர் டாக்ஸானமி. சயின்ஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் இஸ் டாக்ஸானமி. ஃபார் எக்ஸாம்பிளாக ரெப்டைல்ஸ் டு ஏவ்ஸ். ரெப்டைல்ஸ்னால் ஊர்வன, ஏவ்ஸ்னால் பறவைகள். இந்த ரெண்டுத்தையும் இணைக்கிறது பார்த்தோன்னா ஒரு ஆர்கானிசம் இருக்குது. ஆர்கியோப்டெரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்கானிசம் பார்த்தோம்னா ஏவ்ஸுக்குரிய கேரக்டரும் இருக்குது, ரெப்டைல்ஸுக்குரிய கேரக்டர் இருக்குது. அது ஏவ்ஸ்லையும் சேரலை, ரெப்டைல்ஸ்லையும் சேரலை, சென்டராகவே நிற்குது. அதே போல் பார்த்தோம்னா ஒரு கேட்டகரியும் இன்னொரு கேட்டகரியும் ஜாயின் பண்ணுற மாதிரி அமீபா டு ஹியூமன் பீயிங், டாப்பஸ்ட்டு ஆர்கானிசம் மேமல் வரைக்கும் இருக்கிற கனெக்ஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதாங்க அந்த பைலோஜெனடிக் ட்ரீ. நெக்ஸ்ட்டு கன்வீனியன்ட்லி ஸ்டடி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். லிவிங் ஆர்கானிசம் பற்றி நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறது, அதாவது விலங்குகளை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிளாக டைகர் ஒரு டேஞ்சரான அனிமல், ஆனால் அந்த இப்படிப்பட்ட டேஞ்சரான டைகர் அனிமலையும் நிறைய பேர் பெட் அனிமலாக வளர்க்குறாங்க. அது எப்படின்னா ஒரு அனிமலுக்கு மற்ற அனிமலாலேயோ இல்லை மற்ற ஆர்கனைஸ்டாலேயோ ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு ஃபீல் ஆயிடுச்சுன்னா அந்த அனிமலை போய் அட்டாக் பண்ணும். அந்த மற்ற அனிமலால் நமக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, நமக்கு ஹெல்ப் பண்ண வர அப்படின்னு ஃபீல் ஆயிடுச்சுன்னா அது எந்த அட்டாக்கும் பண்ணாது, நம்ம கூட கோஆப்ரேட் பண்ணும். அதே போல் சில விலங்குகளை பற்றி நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கிறது புரிஞ்சுக்கிறது படுத்தாங்க கன்வீனியன்ட்லி ஸ்டடி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நீங்கள் முதல்ல ஜூப்புல் யூடியூப் சேனலை பார்க்குறீங்கன்னா ஜூப்புல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.